கூறாமை நோக்க குறிப்பறிவான். எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கனி. வாய்மொழியாக கூறாமல் குறிப்பால் சொல்லப்படுவதை உணர்ந்து செயல்படுபவர் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகிற்கு ஓர் அணிகலனாவார். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோ டொப்பக் கொள்ளல். பிறரது உள்ளத்தில் மறைந்திருக்கும் உணர்வுகளை சிறிதும் ஐயமில்லாமல் தெளிவாக உணர்கிறாரோ அவரை தெய்வ நிலைக்கு ஒப்பாக கருத வேண்டும். குறிப்பிற் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். பிறர் உள்ள குறிப்பை பார்வையாலே அறியும் வல்லமை உடையவரை எதனை கொடுத்தாவது நம்முடன் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போ ரணயரால் வேறு. உள்ள குறிப்பை அறிந்து செயல்படத் தெரியாதவர் உள்ள குறிப்பை அறிந்து செயல்படுபவரோடு உருவ உறுப்புகளால் ஒத்திருந்தாலும் அறிவால் முற்றிலும் வேறுபட்டவர் ஆவார். குறிப்பிற் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். முகத்திலோ அல்லது செயலிலோ வெளிப்படுத்தப்படும் உள்ள குறிப்பினை உணராத கண்களால் ஒருவருக்கு என்ன பயன் உள்ளது? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். அருகில் உள்ள பொருளை பிரதிபலிக்கும் பளிங்கு கண்ணாடியைப் போல ஒருவருடைய முகம் அவரது உள்ளத்தின் உணர்வுகளை அப்படியே காட்டிவிடும். முகத்தின் முது குறைந்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். உள்ளத்தில் தோன்றும் மகிழ்ச்சியையோ அல்லது வருத்தத்தையோ முந்திக்கொண்டு காட்டும் முகம் போல பேரறிவு கொண்டது வேறேதும் உண்டோ? முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின். உள்ளத்தின் உணர்வுகளை குறிப்பால் உணர்ந்து செயல்படுபவர் முன் அவர் முகம் பார்த்து நின்றாலே போதும், வார்த்தைகள் தேவையில்லை. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்களின் மொழியை உணர்ந்தவர் வந்தவரின் கண்களை பார்த்தே சொல்லிவிடுவார். அவர் நட்பு கொண்டாட விரும்புகிறாரா அல்லது பகை உணர்வோடு வந்துள்ளாரா என்று. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற. அறிதலில் நுட்பத்திறன் கொண்டவர்கள் பிறர் மனத்தின் கருத்துக்களை அளக்கும் அளவுகோலாக பயன்படுத்துவது அவர்களின் கண்களே அல்லாமல் வேறில்லை.